கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். இந்த 10ஆம் இடத்துல குரு வரதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 10ல் குரு வரும்போது பதவி பறி போயிடும். 10ல் குரு வந்து பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ராசிக்கும் பொருந்தாதுங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது நீச்சம் அடைவார். இதுதான் வந்து அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் வந்து நீச்சம்லாம் அடையலை, கெட்டுலாம் போகல. அவர் வந்து புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு ராசி அதில் தான் இருக்கார் குரு. அதனால் வந்து பதவி பறி போயிடாது, பதவி கெடாது, வேலை இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. அதனால் முதல்ல அந்த பயம் இருந்தால் அதை விட்டுடுங்க. ஏன்னா பயத்தோடு நம்ம ஒரு காரியத்தை செய்தாலே அதில் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. வாகனத்தில் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு நாளும் வாகனத்தை எடுக்கும்போது மைண்டில் போயிட்டு அதனால தான் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் அந்த பயத்தை வேலையில் விட்டுடணும். வேலை போயிடுமா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும். மேற்கொண்டு நீங்கள் படிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியாக இல்லையா, உங்களுடைய அந்த ஊதியம் வந்து குடும்பத்திற்கு ஆதாரமாக இருக்கா, பார்ட் டைமில் படிங்க. அப்போ வந்து நீங்கள் படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். இதை செய்தால் போதுமானது. 10ல் இருக்கக்கூடிய குருவை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10ல் குரு இருக்கார்ல, விநாயக பெருமான அனுதினமும் வழிபடுங்க. அவர் தான் ஞானவான், ஞானத்துக்கு உண்டான கடவுளாக இருக்கார். அனுதினமும் அவர் வழிபட்டு நாளை தொடங்குங்க, நல்ல பலன் கிடைக்கும்.